நம்ம இன்னைக்கு முட்டை தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக குக்கரில் முட்டை பிரியாணி செஞ்சுருப்போம்ல, ஆனால் அதை விடவே இந்த தம் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 லிட்டர் அளவு தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 ஏலக்காய், 2-3 பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 2-3 லவங்கம், 1/2 டீஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறமா 2 பச்சை ஏலக்காய். இது எல்லாத்தையும் இந்த தண்ணியோடு சேர்த்துருங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இது நல்லா உப்பு கரிக்கணும், அப்போ தான் சாதத்தில் உப்பு சாரும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துட்டு இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதுலேயே நம்ம ஹோல் கரம் மசாலாஸ்லாம் சேர்த்துட்டதுனால ரைஸில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். குங்குமப்பூக்கு பதிலாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தாலும் ஓகே. இந்த குங்குமப்பூ சேர்க்குறதுக்கு ரீசன் நல்ல ஒரு கலர் கொடுக்கும், ரைஸ்க்கு நல்ல ஒரு எல்லோயிஷ் கலர் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளேவரும் தரும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு அரிசியை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த தண்ணியை வடிச்சிட்டு இது கூட அரிசியை மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் இந்த ரெசிபிக்கு பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க அரிசி முழுமையாக குக் ஆகிடக்கூடாது. இது ஒரு 90% மட்டும் வெந்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம தம் ஸ்டேஜில் போடுவோம், அந்த ஸ்டேஜ்லேயும் இது நல்லா வேகும். ஸோ ஒரு 90% மட்டும் வேக வச்சு இந்த தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு அரிசி குக் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். பாஸ்மதி அரிசின்றதுனால சீக்கிரமாகவே வெந்துருச்சு. நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசி வேக வைக்கிறீங்கன்னா கரெக்டாக ஒரு 80% 90% மட்டும் வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் முட்டை பிரியாணி பண்ணும்போது பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். நார்மலாக டபராவில் முட்டை பிரியாணி பண்ணும்போது அடிப்பிடிக்கும், அதுக்கப்புறமா அரிசி குழஞ்சி போகும். இந்த 2 ப்ராப்ளமுமே இந்த மெத்தடில் உங்களுக்கு வராது. அரிசிலாம் நல்ல உதிரியாக நல்ல ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். அதே மாதிரி அடிப்பிடிக்குன்ற பயமும் தேவையில்லை. இப்போ அரிசி 90% நல்லா குக் ஆயிடுச்சு. இதை வடிச்சிட்டு அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு டபரா சூடுபடுத்திக்கோங்க. நீங்கள் நார்மல் பேனில் கூட பண்ணலாம். இதில் 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் முட்டை பிரியாணி பண்ணுறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக செலவாகிருக்கு. நீங்கள் இவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நீங்கள் எண்ணெயை கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு இது போல் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது ஒரு உரமாக இருக்கட்டும். கண்டிப்பாக வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க, அப்போ தான் பிரியாணியில் மணமும் சுவையும் இருக்கும். இப்போ அதே எண்ணெயில் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வேக வச்ச முட்டை சேர்த்துக்கோங்க. நான் 4 முட்டை சேர்த்துருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா ஹோம்மேட் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், ஹோம்மேட் பிரியாணி மசாலா. அதோட லிங்க் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. முட்டையை எண்ணெயில் வறுக்கும்போது லேசாக கத்தி வச்சு இது போல் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இது எதுக்காக செய்கிறோன்னா அப்போ தான் முட்டை எண்ணெயில் வெடிக்காமல் இருக்கும். சில டைம் நம்ம எண்ணெயில் முட்டையை வறுக்கும்போது அது வெடிக்கும்ல, அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கத்தி வச்சு சின்ன கீரல் போட்டிருக்கோம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்ட் வறுத்துட்டு இந்த முட்டை உருளைக்கிழங்கு 2யுமே வெளியில் எடுத்துருங்க. நம்ம இதே எண்ணெயில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ அதே எண்ணெயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. டைரெக்டாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எண்ணெயில் சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கலந்துகிட்டே இருங்க கைவிடாமல். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம நான் ஒரு தக்காளியை அரைச்சி வச்சுருந்தேன், அதை இப்போ சேர்த்துருக்கேன்.
சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் எண்ணெயிலே நல்லா வறுபடட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக புதினா இலை, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்க்கறதுனால பிரியாணிக்கு நல்ல ஒரு மணமும் சுவையும் கொடுக்கும். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க வெங்காயத்துலேருந்து பாதி வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. மீதியை நம்ம கார்னிஷிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை கலந்துக்கோங்க. வெங்காயம் ஏற்கனவே வறுபட்டுருச்சு, அதனால் இந்த ஸ்டேஜில் அதிக நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவு தயிர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். புளிக்காத கெட்டியான தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் திரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க. தயிர் சேர்க்குறதுனால பிரியாணிக்கு நல்ல ஒரு கிரேவி கிடைக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தயிரை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட இந்த ஸ்டெப்பை பண்ணலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் வெளிவந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க முட்டை உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. நீங்கள் முட்டை உருளைக்கிழங்கை வதக்கி தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, நார்மலாக பச்சையாக அப்படியே கூட சேர்க்கலாம். ஆனால் எனக்கு வதக்கி சேர்க்குறது ரொம்ப பிடிக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக நான் இது போல் வறுத்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை லேசாக கலந்துட்டு இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க வெங்காயத்துலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் மீதம் இருக்குது, அதை நம்ம கடைசியாக சேர்க்கணும், அதுக்காக அது இருக்குது. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருந்த சாதத்தை சேர்த்துக்கோங்க. சாதம் சேர்த்ததுக்கப்புறமா லேசாக இது போல் கலந்துக்கோங்க. நல்லா இது போல் லெவல் படுத்தினதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இது மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போ முழுமையாகவே வெங்காயத்தை தூவிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம மீதம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணின மல்லி இலைகள், புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண நேச்சுரலான ஃபுட் கலர். இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஃப்ளேவருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கடைசியாக சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இது இதுக்கு தம் ஸ்டேஜ். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணக்கூடாது, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் ஆகியிருக்கு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் எக் தம் பிரியாணி சூப்பராக தயாராக இருக்குது. ரைஸ்லாம் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். அடியில் அந்த கிரேவி கொஞ்சம் இருக்கும், அதை நம்ம என்ன பண்ணணும்னா லேசாக இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது போல் கலக்கும்போது அரிசி உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இது போல் ஜென்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை சுட சுட சர்வ் பண்ணலாம். இதை நம்ம வெங்காய ராயத்தா கூட வச்சு சர்வ் பண்ணும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல, அதே மாதிரி அரிசியும் கொஞ்சம் கூட குலையாமல் இருக்கும். ஸோ இந்த ஈஸியான மெத்தடை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ட சுவை இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறமா அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோத்துக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை பிரியாணி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.